லிஸ்ட் பில்டிங்னா என்ன சார் சொன்னால், நம்ம பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு சில லிஸ்டெல்லாம் எடுக்கணும். இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த பில்டிங்கோட மேப் இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ பணம் வேணும் லிஸ்ட் எடுத்துருப்போம், அதுக்கப்புறமா செங்கல் எவ்வளோ வேணும், மணல் எவ்வளோ வேணும், ஜல்லி எவ்வளோ வேணும், கல் எவ்வளோ வேணும், வேலைக்கு ஆட்கள் எவ்வளோ வேணும், அதுக்கான டூல்ஸ் என்ன வேணும் எல்லாமே லிஸ்ட் போட்டு ப்ராப்பராக உருவாக்கி ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கி நம்ம உள்ள உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி இந்த பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான பர்ஃபெக்ட் பிளானிங். நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஐஃபோன் வர இருக்கும், அது சக்ஸஸ் ஆன காரணம் என்ன? பர்ஃபெக்ட் பிளானிங். நம்ம வீட்டில் டிவிஎஸ் 50லேருந்து நீங்கள் வெளியே ஓடி இருக்குது புக்காட்டி, கேடிஎம், ராயல் என்ஃபீல்ட், இன்னைக்கு இந்த மாதிரி பைக்கெல்லாம் பர்ஃபெக்ட் பிளானிங். இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பர்ஃபெக்ட் பிளானோடு ஆரம்பிக்கும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். அப்போது அதுக்கான பிளான், இப்போ நம்மளுடைய ப்ராசஸ், நம்மளுடைய பிஸ்னஸ் பர்ஃபெக்டாக போகிறதுக்கு நாம் என்ன சார் பண்ணணும்? நம்ம வந்து லிஸ்ட் எடுக்கணும். அதில் என்னென்ன லிஸ்ட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து லிஸ்ட் ஆஃப் டவுட்ஸ். என்னது? லிஸ்ட் ஆஃப் டவுட்ஸ். நம்ம பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்ட் உருவாகிறது சந்தேகம். அது கிளியர் ஆகிட்டால் அடுத்து சக்ஸஸ். இந்த பில்டிங் கட்டும்போது இவ்வளோ பில்டிங் கட்டுறோம், ஏதாவது ஒரு நிலநடுக்கம் வந்தால் விழுந்துருமா? பில்டிங் ஒன்று டவுட் வந்துடும். இது எத்தனை வருஷம் தாங்கும், எத்தனை வருஷத்துல இடிச்சு விழுந்துரும், எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு ஒரு பில்டிங் அந்த ஒரு பொருளும் சரி, அதை ஆரம்பிக்கும் போது சந்தேகம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை பிளான் கரெக்டாக போயிடுச்சுன்னா சக்ஸஸ் கேரண்டி. நம்ம வந்து யூஸ் ஆஃப் என்ன சார் பண்ணுறோம்? நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறோம். நாம் யூஸ் ஆஃப் வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க, நான் இதில் ஜாயின் பண்ணிட்டேன், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எம்டி சார் இந்த சிஸ்டத்தை எப்படி உருவாக்கி இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரோ அதுக்கு நிகராக நானும் தெரிஞ்சிருக்கணும். யூஸ் ஆஃப்னா என்ன, இதில் வருங்காலம் எப்படி இருக்கும், இதில் எஜுகேஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க, இதில் பிஸ்னஸ் எந்த மாதிரி பண்ணால் நான் பணத்தை சம்பாதிக்குவேன், இது எப்படி நான் க்ரோத் பண்ணுறது, மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது அவன் 1000 கேள்வி கேட்பானே, அதுக்கெல்லாம் எங்கிட்ட பதில் கரெக்டாக இருக்கணும். இப்போ எம்பி சார் உட்காந்து நியூஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் தருவார். இப்போ எம்பி சாரை நானும் என்ன அப்படின்னா பார்ட்னர். எம்பி சார் எம்ப்ளாயி கிடையாது. இப்போ நீங்களாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? நீங்களே எம்ப்ளாயி கிடையாது, நீங்களாம் பார்ட்னர். நீங்களும் எம்பி சார் சரிசமம். அது எப்போ அப்படின்னா 3 சேல் முடிச்சா, நீ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கிட்டு அப்படின்னா நீயும் கம்பெனி எம்பி சார் ஒன்று. நீ எம்பி சார் போட்டு பேசலாம், நீ எம்பி சார் நீங்க தான் வந்துட்டு. அப்போ கம்பெனி எம்பி எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாரோ, அதெல்லாம் உருவாக்கிட்டாரோ, அதெல்லாம் நீயும் கற்றுக்கிட்ட அப்படின்னா மக்கள்கிட்ட போகும்போது யார் என்ன சந்தேகம்னா நான் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கான டவுட் நீ கொஞ்சம் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். யூஸ் ஆஃப் என்னென்ன படிப்பு, எப்படி வேலை செஞ்சு, எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான சந்தேகத்தை நீ கிளியர் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட போ. அவன் எந்த கேள்விக்கிட்ட நீ சரியாக ஆன்சர் கொடு, கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? ஜாயின் பண்ணிட்டு. அதுக்கு நீ ஒரு நம்பிக்கை தரணும், ஒரு கேரண்டி தரணும். நான் காய்கறி கடையில் போயிட்டு கேரட் கொடுப்போன்றேன், என்ன கேரட் ஒரு மாதிரி கணக்கான கோபம் வந்துடும். டேய் காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக வச்சு கேரட்டுக்கு நான் கேரண்டி தரேன், எந்த ரூபாய் சாப்பிடுன்றோம். ஒரு தக்காளிக்கு, ஒரு காய்கறிக்கு, ஒரு பழத்துக்கு, ஒரு பொருளுக்கு கேரண்டி தரான், நம்பிக்கை தரான். ஏன்னா அவன் செய்கிற பிஸ்னஸ் அவன் இப்படி சொல்கிறான், நம்பிக்கையாக இருக்கிறான். அப்போ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மற்றவங்க தரும்போது யார் என்ன சந்தேகம் நான் கிளியர் பண்ணால் தான் ஜாயின் பண்ணுவோம். எனக்கு தெரியாதுன்னா அவனுக்கு தரமாட்டான். அப்போ உனக்குள்ள சந்தேகத்தை வச்சுக்காதீங்க, டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். டவுட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். புதுசாக ஆளுங்க டவுட் கேட்கும்போது அந்த டவுட்டை மக்கள்கிட்ட கேட்டு மற்றவங்க கிளியர் பண்ணிடுங்க. நீ ஃபஸ்ட்டு நியூவாக ஜாயின் பண்ணும்போது எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிக்கணும். அடுத்த ஃபீல்டுக்கு போகும்போது டவுட் வரும், அப்போ மக்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கு கீழே 3 அஞ்சு எடுத்து ஃபஸ்ட் பேமெண்ட் வாங்குவேன், அந்த 3 பேர் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, அப்போ அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். அடுத்து 9 பேர் வருவான், அடுத்து 25 பேர் வருவான், அடுத்து 49 பேர் வருவான், அவனை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, அப்போ டவுட் ஒரு எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்போ கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். நீ ப்ரிவிலேஜ் ஆயிரும், உங்களுக்கு பதவி கொடுத்துருவாங்க, அந்த பதவி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோ. அடுத்தது ஸ்டார், ப்ரீமியர், டிப்ளமோ, அம்பாஸ்டர், நீ 10,000 மைல் கம்ப்ளீட் பண்ணுறவரை உங்களுக்குள்ள சந்தேகம் வந்துட்டே இருக்கும். வரும்போதெல்லாம் அப்படியே கேட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடணும். சந்தேகம் வருது கிளியர் பண்ண தேர்தல் போகக்கூடாது, வரும்போதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். அப்போ தான் நீ கான்ஸ்டண்ட்டாக 32 கோடி ரூபாய் இப்போ சம்பாதிக்க முடியும் ஒரு ஐடி. சந்தேகத்தோடு தயவு செஞ்சு வேலை செய்யாதீங்க, அது பேர் ஆபத்து. நெக்ஸ்ட்டு
டியூ ஷாப்ல வேலை செய்யணும் அப்படின்னா என்ன சார் வேணும் அப்படின்னா, ரெண்டாவது லிஸ்ட் எடுக்க சொல்றாங்க. என்ன லிஸ்ட்டு? ட்ரீம் லிஸ்ட். இன்னைக்கு நாம ஒரு ஏழையா இருக்கோம். இப்போ நம்மளுடைய எண்ணம் என்ன சார் போயிட்டு இருக்குன்னா, பணக்கார ஆகணும்னு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பணக்கார ஆகணும் அப்படின்னா உண்மையாலுமே பணக்கார ஆகணுமா, நீ உண்மையாலுமே நீ பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் இருக்கு. இப்போ இப்ப தர்மபுரியில சேலம் போகணும் என்னுடைய எண்ணம் இருக்குது. சேலத்துக்கு போகணும் அப்படின்னு. ஏன் போகணும், எதுக்கு போகணுன்றது என்கிட்ட இருக்குது. சேலம் போகணும், அந்த ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் தரணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது. ஓகே. ஆனால் அதுக்கான போகிற ரூட் இருக்குது, அதுக்கான பஸ்ஸும் இருக்குது. நான் எண்ணம் மட்டும் இருக்குன்னா அதை ஏறி அதை என்ன பண்ணிடலாம், நான் ட்ராவல் பண்ணி ஈஸியாக போயிடலாம். நான் சேலம் ஏன் போகணுன்ற கேள்வி இருக்குன்னா, நான் ஏன் சேலம் போகணும்? ஆப்ஷனே கிடையாது. அப்போ அந்த மாதிரி நான் பணக்கார ஆகியே ஆகுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆன்சர் இருக்குது. இப்போ நான் பணம் சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்றது என்ன எனக்குள்ள எப்படி ஸ்ட்ராங்காக உருவாச்சுன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு வாடகை வீட்டு இருக்கிறாங்க. எங்கள் சொந்த வீடு லேண்டு ஊரில் இருக்குது. அதுக்கு போல கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் பிறந்த போட்டு இப்போ வாடகை வீட்டு தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டுடைய ஃபஸ்ட்டு வீட்டு வாடகை 200 ரூபா. ஓட்டு வீடு. இங்கிருந்து இதில் இருந்து இந்த பேனுக்கு இவ்வளோதான் வீடு. ஒரு 10க்கு ஒரு 12 13 இதுதான் இருக்கும். இங்கே அடுப்பில் சமையல் செய்வாங்க, அங்கே துணி வைக்குவாங்க, அங்கே சாமான் வைக்குவாங்க, அங்கே படுக்குவோம். வீட்டில் டிவி கூட ஒரு ஃபேன் கூட கிடையாது, வெளியே பாத்ரூம் கிடையாது. ரொம்ப ரேர் கண்டிஷன் எல்லாத்துக்குமே. சின்ன வயசுலேருந்து நான் 12வது படிக்கிற வரை ரேஷன் சாப்பாடு சாப்பிட்டேன். வீட்டில் நிறைய நாட்கள் குழம்பு செய்ய மாட்டாங்க, சோறு மட்டும் தான் ஆக்கி வச்சுருப்பார் ரேஷன் அரிசி. அதில் உப்பு, மிளகாத்தூள், லைட்டாக எண்ணெய், அதுக்கப்புறம் பூண்டு இடிச்சு போட்டு நெசுக்கி அதில் சாப்பிட்டு ஸ்கூல் போவோம். காலேஜ் வரை போயிருக்கிறேன். தெரிஞ்சு குழம்புனா பக்கத்து வீட்டு வாங்கி சாப்பிடணும். நல்ல அரிசி சாப்பிட்டா, நல்ல அரிசி சோறு பார்த்தா ஒரு ஏக்கம், ஒரு கறி பீஸை பார்த்தா ஒரு ஏக்கம். எந்த கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சா முதல்ல நான் போய் நிற்குவேன் சோறு தின்றது, சோறு சாப்பிட்றது அது ஒரு ஏக்கம். வீட்டில் கடன் பிரச்சனைகள், எத்தனையோ கடனாரர்கள் வந்து கேள்வி கேட்டு போயிருக்காங்க அம்மா கிட்ட. ஏன்னா எங்கள் அப்பா வேலைக்கு போக மாட்டார், அவர் கவர்மெண்ட்டுக்கு டெய்லி டேக்ஸ் கட்டுறாரு. காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 நாள் கம்பூன் உட்காருவாரு. அப்புறம் வேட்டையாட ஆரம்பிச்சு 6 மணிக்கு மேலே போட்டோன்னு அரும்பாத வார்த்தை நல்லா பார்க்கணும், வேலைக்கு போக மாட்டார். இந்த மாதிரி ஒரு கூட்டமான பார்த்தீங்கப்பா. அப்படி இருந்து சின்ன விஷயத்துக்கு கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்தோம். வெளியே வரேன், சமுதாயத்தை பார்க்குறேன், எல்லாத்தையும் வீடு இருக்குது, காசு இருக்குது, அப்பா அம்மா கஷ்டப்பட்ட பசங்களுக்கு எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. எது ஒன்றுமே இல்லையே, எதுவுமே இல்லாத லைஃப். இதெல்லாம் மாறும். எனக்கு தேவையான ஃபஸ்ட்டு 3 தான். இருக்கிறதுக்கு இடம் வேணும், சாப்பிட்றது நல்லா சாப்பாடு போடு, நல்லா துணி வேணும். இதான் ஒரு மனிதனுக்கு 3 அவசியம். இதை அடைஞ்சு இன்னையோட ஓடுறேன் போட்டு துணி வந்துருச்சு. சாப்பிட்றது நல்ல சாப்பாடு, இன்னைக்கு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட ரெடி ஆகிட்டேன். 3வது இருக்கிறதுக்கு இடம். வாடகை வீடு இருக்குது, சொந்த வீடு வேணும்ல, அதையும் அடையணும். லேண்டு வாங்கியாச்சு, அடுத்த வீடு கட்டுறது. அடுத்த 3 வருஷத்துல வீடு கம்ப்ளீட் கேரண்டி. அப்போ 3 எனக்கு தேவைன்னு உள்ள வந்தேன். இந்த 3க்கு அடைய போகிறேன். அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது எல்லாமே சேவிங்ஸ் தான். அடுத்த ப்ராப்பர்ட்டி உருவாக்குறது தான், லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்போ எனக்கு என்ன தேவைன்னு நினச்சி நான் உள்ளே வந்தனும், அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடைஞ்சிட்டேங்கிறேன். என் ரூட்டு தெளிவாக இருக்கு. ஏன்னா என்னுடைய பேசிக் தேவையே இல்லாமல் இருக்கும்போது எனக்கு தேவை உருவாக்க. அப்போ நீ யூஸ்ஆப் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணுமா, உன் லைஃப் எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் நீ ஆசைப்படுறியோ அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோ. நீ லைஃப்ல வாழணும் அப்படின்னா உனக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணு, கண்டிப்பாக உங்க ரூட்டு கிளியரா இருக்கும். புரியுதா இல்லையா? அப்போ எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் போங்க. அதில் ட்ரீம்ஸில் ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் ட்ரீம்ஸ். ட்ரீமுக்கு தேவைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. எனக்கு யூஸ்ஆப்பில் வரதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா தேவைக்காக எனக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிருக்கலாம். எனக்கு ஒரு மாதம் 20,000 சம்பளம் கிடைச்சிருக்கும், 3 வேளை சாப்பிட்ருப்பேன், ஒரு துணி போட்டிருப்பேன், வாடகை வீட்டில் கூட கழிச்சுட்டு போயிட்டுக்கலாம். எனக்கு அதாவது ட்ரீம் இருக்குது. சொந்த வீடு கட்டுறது ஒரு ட்ரீம்.
எல்லாரும் மாடி நானும் லைஃப்ல சுத்தணும் அப்படின்றது ஒரு ட்ரீம். அவன் போடுற நார்மல் 100 ரூபாய்க்கு நான் போடக்கூடாது, நான் சட்டை எடுத்தா 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்து போகணுன்றது ஒரு ஆசை. லைஃப் ஸ்டைல் மேல ஆசை இருந்தது, அதனால ப்ரிஃபர் பண்ணேன். தேவைகள் மட்டும் இருக்கிறதுனால எங்கன்னா கூலி வேலை கூட போயிருக்கலாம், கிடைச்சிருக்கு. யூத் ஆஃப்ல யாருக்காவது வேலை செய்யணும் அப்படின்னா தேவைகள், எங்க அம்மாவுக்கு மாசம் 10,000 ரூபாய் சங்கத்து காசு வேணும், இங்க சம்பாதிச்சு கொடுத்தலாம்ங்கிறேன், எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இங்க நார்மல் செலவு இருக்கு சார் அப்படின்றதுனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உண்மையாலுமே நீ வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணு. அதுக்கு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எப்படி ஃபிக்ஸ் பண்ண? ஃபர்ஸ்ட் ட்ரீம் ஷார்ட் டைம் சின்ன சின்ன ஆசைகள் ஃபிக்ஸ் பண்ணு. அதில் 2500 ரூபாயிலிருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அந்த 2 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்ச பணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு இப்போ சொல்லிடுறேன் தெளிவா. அதை மட்டும் பண்ணு, ப்ராப்ளம் இல்லாமல் வரணும். சரியா? ஃபர்ஸ்ட் சம்பாதிச்ச பைசா, ஃபர்ஸ்ட் ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா போயிட்டு உன்னை மாற்று. நீ யூஸ் ஆஃப்ல சம்பாதிக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 இருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்த அட்மாஸ்பியரா மாத்துங்க. நம்மளோட அட்மாஸ்பியரா மாத்துங்க. இந்த பில்டிங் அழகா இருக்குல்ல, எவ்வளவு லட்சம் செலவாயிருக்கும், செலவு பண்ணனாலும் அழகா இருக்குது. நம்மள பார்த்துக்கணும். இந்த பிசினஸ் இந்த மாதிரி அட்மாஸ்பியர் நம்மளுக்கு இல்லை. அட்மாஸ்பியரே நம்ம தான், அட்மாஸ்பியரே நம்ம தான். அப்போ அப்படின்னு நம்மளுக்காக நம்ம என்ன பண்ணணும், பணத்தை இது செலவு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 20,000 எடுத்துட்டு போயிட்டு ஷூ வாங்கிக்கோ, நல்லா பேண்ட் சட்டை வாங்கிக்கோ, பெல்ட் வாங்கிக்கோ, ஒரு கோட் ஷூட் வாங்கிக்கோ. உங்கள் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு மீட்டிங் சென்டர் வளர்த்துக்கு ட்ரெஸ் கோட்லாம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி லேடிஸ் நல்லா சுடிதார் வாங்கிக்கோங்க, நல்லா சேரீ வாங்கிக்கோங்க. பிஸ்னஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன காலில் வந்து கழுத்துக்கு கைக்கு காலில் வரை என்ன தேவைப்படுதோ செட்டாக வாங்கிக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஐட்டம் மேக்கப் செட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் தனியாக ஒரு டப்பாவை வாங்கி வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் வாங்கிட்டு உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா அடுத்த பணம் சம்பாதிக்கிறது ஈஸி. ஃபர்ஸ்ட் நீ உன்னை நீ மாற்றிடுற. ஃபர்ஸ்ட் ஒரு 2500 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சிரு. நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற ஆரம்பி. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட் எப்படி பார்த்துருப்போம், நம்மள ரொம்ப நார்மலாக பார்த்துருப்போம். இப்போ நம்ம டோட்டலாக மாறிட்டு அவன் நிற்கிறோம். அவன் கீழுக்கு மேலும் நம்மளை பார்த்துனா யோசிக்குவான், இப்படி இருந்தவங்க இப்படி மாறி போட்டியே எப்போ நாடு கேட்பான். அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, ஈஸியாக அட்மிஷன் வரும். அடுத்தடுத்த உன் பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும். உனக்காக நீ 10,000 ரூபாய் செலவு பண்ணினா அடுத்த 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் வரும். அடுத்து 2 லட்சம் ரூபாய் சின்ன செலவு உனக்காக பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் படிப்படியா பிசினஸ் ஆரம்பிக்கும். இதுல வரக்கூடிய காசு எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சில பேர் தப்பு பண்ணுவாங்க. நான் டியூட்டோ ஜாயின் பண்ணுறது கடன் வாங்கி பண்ணேன் சார், எங்க அம்மா கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொடுத்துறது, இங்க நம்ம என்னோட மாற்றப்படுது. எங்க வீட்டில் மாசம் மாசம் கடைசி கேட்கறதுக்கு காசு எல்லாம் கொடுத்துறது, இங்க நம்ம மாற்றுறது இல்லை. ஓகே, ஆரம்பத்தில் அந்த பணத்தை செலவு பண்ணிட்டேன், உன்னை சேஞ்ச் பண்ணல, அடுத்த போயிட்டு பிளான் கொடுத்து எப்படி உங்களுக்கு அட்மிஷன் வரும்? நீதான் மாறவே இல்லையே. ஆரம்பத்தை தப்பு பண்ணவே இல்லை, அப்புறம் பைசா உன்னை மாற்றிக்கோ. அதுக்கப்புறம் காசு நிறைய வரும், எடுத்து போய் நல்லா செலவு பண்ணி யாரு வேணான்னு சொன்னான். தப்பா பண்ணக்கூடாது. புரியுதா? உனக்காக செலவு பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ரெண்டாவது தான் பிசினஸ் வித் ஃபேமிலிக்காக காசு செலவு பண்ணணும். ஃபேமிலிக்கு எப்படி தான் செலவு பண்ணணும்? எங்க அம்மா கிட்ட காசு கேட்குது, சங்கத்து காசு கேட்குது, வட்டிக்கான காசு தராத, எனக்கு 1 ரூபாய் தராத. நான் சொல்றபடி வீட்டு பண்ணு. ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் சம்பாதி, உனக்காக செலவு பண்ணிக்கோ. ஒரு வண்டி வாங்கிக்கோ, நல்ல ஃபோன் வாங்கிக்கோ, நல்ல லேப்டாப் வாங்கிக்கோ, ஃபர்ஸ்ட் நாட் வச்சுக்கோ. ரெண்டாவது ஃபேமிலிக்கு என்ன தான் தேவை அப்படின்னு பாரு. வீட்டுக்கு போ, டிவி இல்லை, சின்ன டிவியில வாங்காது. அதுக்கு கல்யாண டிவி எங்க ஊர்ல இருந்துச்சு, கிட்ட பார்ப்போம். இப்போ எங்க வீட்டில் பெரிய டிவி 55 இன்ச் வாங்கி மாட்டுக்கிறேன், பின்னாடி ஒரு நான் பார்க்குறேன். உங்க வீட்டில் எவ்வளோ பேர் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிவி வாங்கி வீட்டில் அழகாக மாட்டு. சின்ன சார் நல்லா பெருசா சீரியல் 10:30 மணியில் ஆரம்பிச்சு காலையில் நைட்டு 12 மணி ஓடுது காலமே இல்லை. அடுத்து போ, குளித்து கஷ்டமா இருக்கும் அம்மாக்கெல்லாம், நீ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிரு, வேலை முடிச்சு. சமையலுக்கு போ, கிச்சன் ஐடி தேவை எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறம் பீரோ மெத்தை இன்னும் என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு. இதெல்லாம் மாற்றிட்டப்போ ரொம்ப ஈஸி பிஸ்னஸ் பண்றது. வீடை மாற்றணும், வீட்டு காசு கொடுக்கக்கூடாது, வீடை மாற்றணும். எப்படி சார் அப்படின்னா, இப்போ நீ வீட்டுக்கு லேட்டாக போவேன், 10 மணி ஆகும், 11 மணி ஆகும். பின்ன இதெல்லாம் பண்ணாமல் போனீங்கன்னா கடி வெளியே திட்டுவாங்க. எங்கேயோ ஊர் சுற்றி வரா பாரு, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க திட்டுவாங்க. இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நிறைய தருவாங்க. நீ 12 மணிக்கு கருத்தனோட வராமனே
உள்ள உட்காந்தா சோறு போட்டு வைக்குவாங்க. ஏன்னா அவங்க அதோட டிவி பார்த்துருப்பாங்க, வேலை முடிஞ்சது. நீ யூடியூப்ல ஜாயின் பண்ணி நிறைய ட்ரெஸ் எடுப்பேன். ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுரு, மூணு துணி துவைக்கிறது தான், கூடவே உங்க அம்மா துணி வச்சுக்கணும். அப்ப என்ன ஆயிடும், வீட்டில் துணி துவைக்கிற பிரச்சனை கிடையாது. சமையல் எல்லாமே வாங்கி போட்டு தேவையான சமையல் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. வீடியோ மாற்றிட்டு பின்னாடி ஒரு சொந்தக்கார ஊருக்காரங்க எடுத்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு டிவி பார்ப்பான், சோஃபா செட் பார்ப்பான், வாஷிங் மிஷின் பார்ப்பான், சமையல் ரூம் எல்லா பொருளும் பார்ப்பான், கட்டு பார்ப்பான், பீரோ பார்ப்பான். இதெல்லாம் எப்படி வச்சு அதான் என் மகன் வாங்கி போட்டான், என் மகன் வாங்கி போட்டா அப்படின்னும் போது என்ன ஆகும்? அடுத்த கேள்வி என்ன வரும்? உன் மகன் என்ன வேலை செய்ய, உன் மகன் என்ன வேலை செய்யறான்? என் மகனும் வீட்டுக்கு சும்மா தான் இருக்கிறான், உன் மகன் அனுப்பிட்டுரு, கண்டிப்பா என்ன ஆகும்? அவனும் டெவலப் ஆகும், பிஸ்னஸ் உனக்கு உருவாகும். உங்க அம்மா வெளியே போக வரா சேரி, உங்க அப்பா நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நகலா வாங்கி போட்டு பிள்ளைங்க கம்பிவிடு. உங்க அம்மா வெளியே போயிட்டு சேரி எப்படி கேட்கும், பாருங்க கேட்கும். அப்பெல்லாம் கேட்கும் போது எப்படி வச்சு என் மகன் வாங்கி போட்டான், என் மகன் வாங்கி போட்டா என்ன வேலை செய்யறான்? அடுத்த கேள்வி, இந்த மாதிரி ஏதோ கம்ப்யூட்டர் சென்டர் போறான், ஏதோ மார்க்கெட்டிங் பண்றான், ஏதோ செய்யறான். என் மகன் அனுப்பிச்சு விடுறேன். உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி எல்லாரும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க போய் ஃப்ரீயா மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க. இதனால உங்க பிசினஸ் டெவலப் ஆகும். அடுத்து வெளியே சுத்தத்துக்கு ஒரு நல்ல பைக்கு, நல்ல காரு இதெல்லாம் வாங்கிக்கோ. அடுத்த கட்ட ஈஸியா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் எமோஷனல் ட்ரெயின். அடுத்து என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் உன்னை மாத்திக்கோ, அடுத்து உங்க ஃபேமிலியை மாத்து, அடுத்து பிசினஸ் தேவையான எல்லாம் செஞ்சுக்கோ. நாலாவது தான் எமோஷனல் ட்ரெயின். அதுக்கு அடுத்து நல்ல ஒரு இடத்த வாங்க, சூப்பரான பிளானை போடு, இன்ஜினியர் பிளான் போடு. வீடு கட்டுறதுக்கு வீடுன்னா சும்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டணும், இல்லைன்னா அப்சே இருக்கணும், அதுக்கேற்ற பிளான். அதில் கம்பல்சரி வீட்டுக்குள்ள எல்லா சும்மா விரும்பு வாய்க்கும், தியேட்டர் இருக்கணும், டைனிங் ஹால் இருக்கணும், தூங்குறதுக்கு பெட்ரூம் தனித்தர இருக்கணும், அது உள்ளே தனித்தர பாத்ரூம் இருக்கணும், அந்த பாத்ரூம் உள்ள ஃபெசிலிட்டி பட்டு குளிக்கிற பாத்ரூம், டப்பு வைக்கணும், ஷவர் இருக்கணும், இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கணும், சுடு தண்ணி இதெல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் தனியாக வைக்கணும். கெஸ்ட் ஹவுஸ் வருவாங்களே சொந்தக்காரங்க, இப்போ நம்ம கூட கொடுத்துருக்கோம் நோட்டு வீட்டில், அந்த மாதிரி வேணாம். கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது. அவங்களுக்கு தனியாக பைக் வாங்க, பைக் பார்க்கறது கேரேஜ், கார் பார்க்கறது கேரேஜ், அதுக்கப்புறம் தனியாக கேம்ஸ் விளையாடுறதுக்கு, ஆக்டிவிட்டி விளையாடுறதுக்கு ஒரு ஜிம்மு தனியாக, அதுக்கப்புறமா ஒரு ஸ்விம்மிங் பூல் குளிக்கிறதுக்கு, இதெல்லாம் கட்டி என்ன பண்ணோம்? பயங்கரமாக கட்டி வைக்கணும் வீடு. அதுக்கப்புறம் அங்கங்கே மழையை பிடிச்சி எஸ்டேட் வாங்கி போடு, பணக்கார மாதிரி யோசிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பிஸ்னஸ் ஷாப்பிங் மால் கட்டு, ஒரு பிளைட் வாங்க, பிடிச்ச மாதிரி ராஜா மாதிரி அதுக்கு என்ன வேணுமோ அடுத்த ப்ராப்பர்ட்டி உருவாக்க. இது ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் நீ உன்னை மாத்தாமல் இந்த ஒன்று கூட நடக்காது. ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருந்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பி உன் லைஃப்ல எல்லா தேவையும் நிறைவேறும். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம்னா அந்த ட்ரீமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஒரு பைக் ஒன்றா இந்த மாடல், கம்பெனி மாடல், கலர், ப்ரைஸ், டேட், வை இது எதுக்காக வேணுன்றத தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. உன் டைரியில் ட்ரீம் லிஸ்ட்டு போடு. ஷார்ட் டைம், மிட் டைம், லாங் டைம் தெளிவாக போடு. அதோட பிக்சர்ஸ் கொடுத்து தெளிவாக எழுது. கண்டிப்பாக உங்கள் கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் முக்கியமாக செய்ய வேண்டியது வீட்டில் நீ தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி இறந்த பின்னாடி இதை பார்க்கணும். உன் வீட்டில் பெட்ரூமில் நீ படுக்கும் போது நீ தலை இந்த பக்கம் வைக்கிற, காலத்தை பக்கம் இந்த பக்கம் ஒரு ட்ரீம் ஷார்ட் ஒன்று ஒட்டி வைக்கணும். இந்த ஷார்ட்டில் நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் ஒட்டி வை. தூங்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டே தூங்கி இறந்து அதை பார்த்துட்டு எழு. கண்டிப்பாக கடவுள் உனக்கு சீக்கிரம் கொடுத்துருவாரு. நீ ட்ரீம் ஷார்ட் போட்டுட்டாலே கடவுள் ரூட்டு கிளியர் பண்ணிடுவாங்க. தெளிவும் எல்லாமே கிடைச்சிடும். சரியா? அதுக்கப்புறம் வீட்டில் டிவிக்கு மேலே ஒரு பிக்சர், பாத்ரூம் மேலே ஒரு பிக்சர், சைடில் அங்கங்க வீடு, காரு, பைக்கு, லேண்டு, உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் வீடு சுற்றி ஒட்டி வை. முக்கியமாக வால்பேப்பரில் ஒட்டி வை. டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து நீ என்ன வாங்க போகிறன்னு ஒட்டி வச்சு அதை பார்த்து நேரு. உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகலாம். ஃபோக்கஸ் ஒன்லி உன் ட்ரீமில் இருக்கணும். நீ செல்லு எடுத்து பார்த்த உடனே அடுத்த ஆப்ஷன் என்ன வரணும்? நான் வச்சுக்கிறேன் பாருங்க. வீடு பார்த்த உடனே வீடு கட்டணும். அடுத்தது வெற்றி, லாபம், என்னால் முடியும், ஒரு மோட்டிவேஷன். அடுத்து கடவுள். அடுத்தது பணம் சம்பாதிக்கணும். என்னென்ன தேவையோ அப்படி எடுத்து டெய்லி பார்த்துட்டு தான் மோட்டிவேஷன். வீட்டுக்கு போனால் அங்கங்கே போட்டோம் பார்த்துட்டு வெளியே இருக்கிறது நம்மளே அப்போ தான் செய்ய முடியுங்க.
பிரபஞ்ச விதிப்படி ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 முறையாவது நம்ம என்ன பாவம்னு ஆசைப்படுறோமோ அதை பார்த்துனே இருந்தா கடவுள் சீக்கிரமா கொடுத்துருவாரு. நீ ஒரு பொண்ணு பார்த்துனே இருந்துன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். நீ ஒரு பையனை சீக்கிரம் பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். அடுத்த 1 வருஷத்துல உருப்பக்கம் வந்துருவோம், டூப்ளிகேஷன் நடக்கும். சரியா? அதனால உஷாரா இருங்க, ட்ரீம்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எது மேலேயும் கவனம் செலுத்தாது. ஏன்னா ஒரு 17 to 23 வயசு வரை மனிதன் சும்மா இருக்க மாட்டான், நல்லா ஆட்டம் போடுவோம், எல்லாத்தையும் அனுபவிக்குவோம். சரியா? அது உங்களுக்கு ஆரம்பம் வேலை செய்யும். அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா டாப்ல போயிடும். சரியா? ட்ரீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஓகே, ட்ரீம்ஸை ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, வேலை செய்யறதுக்கு தேவையான லிஸ்ட் எடுக்கணும். வேலை செய்யறதுக்கு லிஸ்ட் எடுக்கணும். யார் சார் லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, பர்சன்ஸ், பீப்புள், மக்கள். ஏன்னா இந்த வாய்ப்பு நம்ம எடுத்து பின்னாடி நாம மட்டும் வச்சுக்கணும், காசு வராது. தான் காசு வரும். பிஸ்னஸ் உடைய ஃபார்முலா, மளிகை கடைக்காரன் எல்லா விதமான மளிகை சாமானை வாங்கி வச்சு அவனே ஆக்கி தின்னா ₹1 காசு வராது. அவன் எடுத்து எடுத்து கேட்டவனுக்கு கொடுத்துனேங்க மட்டும்தான் என்ன வரும், காசு வரும். யூடியூப்ல நான் எடுத்துக்கிட்டேன், காசு வராது. கொடுத்தாதான் காசு வரும். அப்ப அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது குறிப்பிட்ட லிஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணா போதும். யார் சார் ஃப்ரெண்ட்ஸு? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு நான்னா என் ஃப்ரெண்ட்ஸ், நீனா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் தரலாம், நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் தரலாம், நெக்ஸ்ட் எம்ப்ளாயிஸ், நெய்பர்ஸ், டெலிகேட் பர்சன்ஸ், ஸ்டேஞ்சர்ஸ். இந்த ஸ்டேஜ் கடைசி ஆப்ஷன். சரியா? இதுல உன்னோட ஃப்ரெண்டு எத்தனை பேர் வரோம், பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ லிஸ்ட் எடுத்து இதை மொத்தம் 3 லிஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணலாம், ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கலாம். இதுல குறைஞ்சபட்சம் இந்த லிஸ்ட் எவ்வளவு சார் வேணும், உனக்கு தெரிஞ்ச கான்டென்ட் தான், தெரியாத எதுவுமே எடுத்து சொல்ல. அது எப்போ அப்படின்னா, சின்ன வயசுல அங்கன்வாடி ஸ்கூல் போன பார்த்தியா, பால்வாடிக்கு, எல்கேஜி யூகேஜிக்கு, அப்போ இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்க. அப்போ நீ அரை தட்டி கால் தட்டி போன சுத்தன வயசுல இருந்து இப்போ வர இந்த சமுதாயத்துல நீ எத்தனை பேரை பார்த்துருக்க, பழகிருக்க, பேசியிருக்கிற, நீ படிச்சிருக்கிற, ஊருக்கு இருக்கிற, எல்லாமே சொந்த பந்தம் எல்லாருமே இருக்கிறான். இன்னைக்கு சராசரியா ஒரு கல்யாணத்துக்கு அடிக்கிற பத்திரிக்கை எவ்வளவு சார் அப்படின்னா மினிமம் 1000. ஒரு குடும்பத்துக்கு 1000 பேர் பத்திரிக்கை அடிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா 300, 400, 500, 1000 பேர் நம்மளுக்கு தெரியும். இந்த லிஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, உன்னுடைய ட்ரீமோடைய மதிப்பு எவ்வளவோ அதுக்கான லிஸ்ட் போட்டுக்கும். ஒரு பேருடைய மதிப்பு ₹1,00,000. ஒரு பேருடைய மதிப்பு ₹1,00,000. நீ 100 பேர் லிஸ்ட் எழுதினாலே உனக்கு ₹1,00,00,000 கட்டுச்சு. நீ 200 பேர் லிஸ்ட் எழுதுற அப்படின்னா 2 கோடி. 300 பேர் லிஸ்ட் எடுத்துனா 3 கோடி. உனக்கு எவ்வளோ பேர் லிஸ்ட் எடுக்குது அவ்வளோ பணம் உனக்கு கேரண்டி. அது எழுதிக்கணும். எழுதலாமா? இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரெண்ட்ஸ் தனியாக எழுதணும். அதில் ஃப்ரெண்ட்ஸு பேர் நம்பர், நேம், அட்ரஸ், செல்ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், பிளான் பண்ணலாம். இது ஏன் சார் எழுதுறது அப்படின்னா, மறக்காமல் இருக்குது. மறந்துட்டா பின்னாடி சிக்கலாயிரும். நாம் இன்னைக்கு ஏழையாகும், அடுத்த பணக்காயிரம், 10 வருஷம் பணக்கார ஆகிட்டு வீடு காரு பங்கலாம் சுற்றி போட்டு நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு கேள்வி கேட்பான், ஏடா நீ மட்டும் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறியே, எனக்கு ஏன் சொல்லலை? இத்தனை வருஷம் உங்க கூட தான் சுற்றுறேன், இத்தனை வருஷம் நான் பார்க்குறேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லலை? சொல்லியிருந்தேன், நானும் செஞ்சிருப்பேன்ல, நானும் டெவலப் ஆகிருப்பேன். சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. எப்படி சொந்த பந்தத்துக்கு ஏதாவது நெருங்கி சொந்த பந்தத்துக்கு நீ பத்திரிக்கை வைக்காம போயிட்டு என்ன கல்யாணத்துக்கு அன்னகலம் ஆயிரும், என்னைக்கே பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இது வாய்ப்புங்க. என்ன சொல்ல வரேன்னா, கண்ட சீக்கிரவனையும் பலனை எல்லாருக்கும் பிடிச்சி பிளானை கொடுத்துரு. அவங்க சேரலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. லிஸ்ட்டு போடு, ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரு. யாருக்கும் பெண்டிங் வச்சிடாது. பெண்டிங் வச்சுன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். வருங்காலத்தில் பிரச்சனைகள் வரும். அது சம்பாதிச்சுதான். அதாவது லிஸ்ட்டு கரெக்டாக போட்டுக்கோ. இதையும் மீறி அடுத்த லிஸ்ட்டு தான் ஸ்டேஜ். அதை நம்ம அதுக்கப்புறம் லிஸ்ட் போட்டு நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணி, சரியா? இந்த லிஸ்ட்டு பற்றி 3 டாபிக் நீ லிஸ்ட்டு எடுக்கணும், டெய்லி எழுதணும். நீ யூடியூப்ல எழுதுற வேலை ஒன்றே ஒன்று, இது 3 தான். டவுட் எழுதணும், ட்ரீம் எழுதணும்,
லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் எழுதணும். இது 3 மட்டும் எழுதிட்டுனா மற்ற கிளாஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல், நீ எழுதணும்னு அவசியமே இல்லை. இந்த 1 எழுதிட்டா போதும், அடுத்தடுத்து நீ க்ரோத் ஆகிடலாம். செய்யலாமா? செய்யலாமா? இந்த லிஸ்ட் எடுக்கிறது எப்போ சார் அப்படின்னா அடுத்த 2 நாளும் முடிச்சிடணும். ட்ரீம் கார்டு வீட்டில் ஓட்டுறது, டெய்லியில் ஓட்டுறது, லிஸ்ட் எடுக்கிறது எல்லாமே 2 நாளும் முடிச்சுட்டு 3ஆவது நாள் வேலையை ஆரம்பிச்சு டக்கு 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 என்ன பண்ணோம், காசு சம்பாரிச்சு போயிட்டே இருக்கணும். செய்யலாமா? நியூ ஷாப்ல வேலை செய்யறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, சக்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் என்ன சார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் போதும். அது என்ன சார் அப்படின்னா, ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், அவங்க ஊர்ல வந்து பலூன் விற்று போறாரு ஒரு பர்சன். ஏன்னா எல்லா ஊர்லயும் ஆரம்பத்திலும் பலூன் விற்று போனாங்க. இப்போ பலூன் விற்கிறது இல்லை. பலூன் எடுத்து போனால் விற்று போவோம். அது வந்து கேஸ் பலூன், நானே வாங்கியிருக்கிறேன் கேஸ் பலூனு. அது விட்டா மேலே பறந்து போயிடும். அப்போ ஒரு சின்ன பையன் அந்த ஊர்ல ஒரு பலூன் விற்கிற ஒரு பக்கம் வந்து அந்த ஊர்ல விற்கணும் ஒரு பலூன் மட்டும் என்ன பண்றாரு, கேஸை ஊதிட்டு விட்டுறாரு. அது மேலே பறந்து போகுது. ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களாம் பார்த்துட்டு ஐயோ பலூன் விற்கிறான் வட்டான், நான் போய் பலூன் வாங்கிக்கலாம் அப்படின்னு போறான். அப்போ எல்லா பசங்களும் ஒரு ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து பலூன் வாங்கிட்டேங்கிறாங்க. அதனால ஒரு குட்டி பையன் என்ன பண்றான், அந்த பலூன் கடைக்காரனை பார்த்துட்டு ஏங்குறான். அவனுக்கு கஷ்டம் டவுட் வந்துருச்சு. அவன்கிட்ட போய் கேட்குறான், ஐயா வெள்ளை கலர் பலூன் ஊதுனா மேலே பறக்குமா? பறக்கும். சிவப்பு கலர் பறக்கும், பச்சை கலர் பறக்கும். ஐயா கருப்பு கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்றாரு, பறக்கும். தம்பி, இந்த பலூன் பறக்கிறதுக்கு கலர் முக்கியம் இல்லப்பா, அது உள்ளுக்குள்ளங்கிற கேஸ் தான். கேஸ் தான். இப்போ நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். கருப்பாக்கிறோமா, வெள்ளையாக்கிறோமா, சிவப்பாக்கிறோமா முக்கியம் இல்லை, ஐட்டாக்கிறோமா, பொண்ணாக்கிறோமா முக்கியம் இல்லை. உனக்குள்ள இருக்கிற ட்ரீம் தான் உன்னை சக்ஸஸ் பண்ண வைக்கும். அதனால உன் ட்ரீமை ஸ்ட்ராங் வச்சுக்கோ. வாழ்க்கை நினைச்சபடி வாழலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்தப்பலாம்